ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போகா ஒருங்கிணைந்த பண்ணையிலேருந்து பேசுகிறேன். அதாவது நம்ம ஆடு வந்து கட்டுறது வந்து பாருங்கள், இந்த இப்படி தான் இதுலேருந்து தரையிலேருந்து ஒரு 1.5 அடி மேலே விட்டு இப்படி வந்து கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ வந்து இந்த கயிறு வந்து அதோட ஆட்டு புழுக்கையில் இதெல்லாம் நனையாமல் கொஞ்சம் கூட்டுறது ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அந்த கட்டினது கொஞ்சம் க்ராஸாக சரியில்லாமல் இருக்குங்க. ஏன்னா அடிக்கடி நடந்து போகிறப்போ வந்து தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. அதனால் இதோட அமைப்பை வந்து இன்றைக்கி மாற்றலான்ட்டு இருக்கேன். மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க, எப்படி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதோட அமைப்பை வந்து நான் மாற்றிட்டேன். அதாவது 1-2 இதாக இருந்துச்சு, கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மாற்றி கட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு உயரமான போல் ஒன்று கொடுத்து ஸ்ட்ரைடர் கொடுத்து அதுக்கு நேர் ஒன்று கட்டிட்டேன். அதே மாதிரி அங்கே ஒரு போல் நேராக ஒன்று கட்டி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், உங்கள் வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக வசதியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம கட்டியிருக்கனால என்னன்னா, இப்போ வெயில் காலம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆடுங்களாம் வந்து கரெக்டாக நேராக கீழே படுத்துக்குங்க. இதே குளிர் காலம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நடுப்புற இந்த ரெண்டு கம்பத்துக்கு நடுப்புற பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம பலகை போட்டோம்னா இந்த சைடு உள்ள ஆடும், இந்த சைடு உள்ள ஆடும், நடுப்புற இந்த இடத்துல பலகை போட்டோம்னா இந்த இடத்துல வந்து படுத்துக்கும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஒன்றுக்கு இந்த சைடில் கட்டியிருக்கோம். இந்த இடத்துல நடுப்புற இப்படி பலகை போட்டோம்னா இந்த 2 சைடில் உள்ள ஆடும் இந்த நடுப்புற படுத்துக்குங்க. இதோட பெனிஃபிட் பார்த்தா இதுதான். ரெண்டாவது கூட்டத்துலாம் வசதியாக இருக்கும். பாருங்கள், தரையிலேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வசதியாக இருக்கும். கூட்டுறப்ப அந்த கயிறுலாம் வந்து நனையாது, இஞ்சி போகாது, டிஸ்டர்ப் பண்ணாது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.